ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த விசேஷ இந்த ஓய்வு நாளாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா கையில் போயிட்டு சொல்லுவீங்களேன், என் கர்த்தர் நல்லவர். ஏன்னா இன்னைக்கு ஜீவனோட கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கு, அதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மை காட் இஸ் குட். அனைவரும் பார்ப்பதற்கு இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மகளிர் தினம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக முதல் நாள் உங்களை வந்த எல்லா மேல்களுக்கு எழுதிருக்க எல்லா உமன்ஸுக்கும் இயேசு நாமத்தில் வெளித்தோட்டத்தை பார்த்து உங்களை வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்ப்ப ஆண்டுரோ அவர் அங்கிருந்து வாழ்த்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இதனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நல்லா சாப்பிடுவீங்களா? கேளுங்க, நல்லா வாய் திறந்து பேசுங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு பேச வந்திருக்கோம், கேட்க வந்திருக்கிறோம். நல்லா சாப்பிடுவீங்களா? கேளுங்க. எப்போ சாப்பிடுவீங்க? கேளுங்க. எப்படி, எதுக்கு சாப்பிட்றீங்க? எதுக்காக சாப்பிட்றீங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்போ சாப்பிடுவீங்க? எதுக்கு சாப்பிட்றீங்க? எதுக்காக சாப்பிட்றீங்க? கேட்டிங்களா? எதுக்கு சாப்பிட்றீங்க சொல்லுங்களேன். பசிக்கு எல்லாம் பேசணும். ஓகே, பசிக்கு, அப்புறம் பலனோடு, சோத்துக்கே லாட்ரி அடிக்கிறீங்க. என்னது? ஏசப்பா தேடுறதுக்கு முன்னாடி சோத்துக்கே உங்களை இல்லை லாட்ரி ஆண்டு தேடணுன்னு கொழுத்த கன்றுகளாக மாற்றுறார். சப்பையா வருவாங்க. என்னது? சர்ச்சுக்கு எப்படி வருவாங்க? சப்பையா அப்படி வருவாங்க. ஆண்டு வார்த்தையை கேட்டு ஆண்டு பிளஸ் பண்ணி நல்லா பிரியாணியாக கொடுத்து எப்படி ஆயிடுவீங்க? அப்படி ஆயிடுவீங்க. அப்போ உலக கண்ணில் என்ன தெரியும் உங்களுக்கு? எப்படி வந்தான் அவர் பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லாரும் கண்ணும் பார்க்கல. இப்போ எப்படி ஆயிட்டான்? அடையாளம் ஆயிட்டீங்களா நீங்களா? அப்போ சரி, அடுத்த கேள்வி. ஓகே, பக்கத்தை பார்த்து கேளுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஹலோ, கேளுங்கம்மா. ஃபர்ஸ்ட் கேட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். கேளுமா. எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? எதுக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? இப்போ பதில் சொல்லுங்க. ஹலோ, ஃபர்ஸ்ட் அழகாக சொன்னீங்க, கொழுத்த கன்றுலாம் மாறிட்டீங்க. அப்போ உலகமே பார்க்குது, சப்பையாக வந்தது இன்னைக்கு. எப்படி சொல்லுவாங்க? எப்படி இருந்தது, இப்போ எப்படி வளர்ந்துருக்குது பார். மிட்டதை நீங்கள் போட்டுக்கோங்க. எப்படி இருந்தது, எப்படி மாறிட்டு எப்படி வளர்ந்துருக்கு பார், நல்லா தீனி தூணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேச்சு வரும், அடையாளம். அதே போல் ரட்சிப்புல ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. சபைக்கு வருது பெரிதல்ல. சபைக்கு ஆரம்பத்தில் எப்படி வந்த? சொல்லு, எப்படி வந்த? சப்பையா வந்து நல்லா கொழுத்த கன்றாக்கிட்டோன்னு பரவாயில்ல. இப்போ அதே ரட்சிப்புல வித்தியாசம் தரணும்ல. எப்போ ரட்சிப்பட்டு, எதுக்கு ரட்சிப்பு, ஏன் ரட்சிக்கப்பட்டு தரணும்ல. இப்போ சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. இனி வாய்த்தோட சொல்லுங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசு மீது முழு சிந்தையாக. சொல்லாதவங்க மாறவே மாட்டீங்க. ஓகே, இயேசுவின் மீது முழு சிந்தையாக மாற்றிக்கொள்ள நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டீங்க. எதுக்கு சாப்பிட்றீங்கன்னா வளர்ச்சிக்காக. எதுக்கு சாப்பிட்றீங்க? நல்லா இருக்கிறதுக்காக தான். நாளைக்கு திருமணம் ஆகணும்னா இப்படி போன கல்யாணம் பண்ணிப்பாங்கன்றாங்க. அது ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் போகிற இடத்துலலாம் நீங்கள் ரிஜெக்ட். ஐயா, இவனுக்கு இது செட் ஆகுது. ஏன்னா இது வேற. சொல்லுங்க, சொல்லுங்களாப்பா. மாப்பிள்ளை பொண்ணுல அழகா செம்மையா இருக்குது. மாப்பிள்ளை பார்க்குறாரு, ஓகேன்னு சொல்லுவீங்க. நான் தான் வருமானம் இருந்தாலும் பையன் சொல்லுங்களப்பா ரிஜெக்ட். பரலோகத்தில் ரிஜெக்ட். ஹல்லேலூயா. ஆவிக்குற மண்ணாவை வாரவார். இது சபைல பைபிள் காலேஜ். ஒவ்வொரு நாள் இன்னைக்கு என்ன தேவை செய்தி சொல்லுங்க பார்ப்போம். சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும், ஏற்கனவே இது தெரியும், எனக்கு இது எல்லாம் தெரியும் தான் உங்களுக்கு. இன்னைக்கு என்ன செய்தி? ஹல்லேலூயா. சிந்தையை மாற்றிக்கொள். நம் சிந்தையை மாற்றி, அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஹல்லேலூயா.
கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளை, இப்ப இங்க சென்னையில் இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்க, கிராமம் மற்றெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கும் போதீங்கன்னா ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் ஒன்று படுத்துன்னு இருக்கும். என்ன சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. மாடு படுத்துட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மாடு படுத்து ஒரு இடத்துல ஆடும் கூட படுத்துட்டு இருக்கும். இந்த மாடுல 2 இருக்கும், ஒன்று படுத்துன்னு இருக்கும். ஆனால் பஸ் ஸ்டாண்டும் இருக்கும், அதில் இடத்துல ஆடும் படுத்துருக்கும், மாடும் படுத்துருக்கும், மாடு ப்ளஸ் மாடும் படுத்துருக்கும். ஏன்னா நம்ம நினைப்போம் எங்கே வந்து படுத்துருக்க, கிடையாது. அதுக்கு முன்னோர் தாத்தா மாடுல இருந்து அந்த இடத்துல தான் படுத்துட்டு இருந்தது. ஜனங்கள்லாம் மாற்றி பஸ் ஸ்டாண்டில் இவங்க கட்டாங்க. ஸோ அதோட சிந்தை எங்கள் தாத்தா எங்கே உட்காந்துருந்தாரு, அங்கே தான் உட்காந்துருக்குது. சில நேரத்தில் நம்ம கூட அப்படியே உட்காந்துருக்கோம். அல்லேலூயா சொல்லுவோமே, அப்படியே உட்காந்துட்டு இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆதாம் ஏவாள் பாவத்தின் மூலமாக அப்படியே வந்த உடனே கிறிஸ்துவர் வந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், பாவத்தை கழுவினார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த பழைய வித்து சிந்த போயிடுச்சு, இப்போ இயேசு சிந்த உள்ள வந்துருச்சு. இப்போ பழைய சிந்த இருக்குன்னா இன்னைக்கு போகும் பொழுது கீழே டஸ்ட்பின்ல போட்டு போங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது பெரிதல்ல, சிந்தை மாறுவது பெரிது. ஏன் தேவன் இன்றைக்கு உங்களோட சிந்தையோட எடப்பட விரும்புகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நாம் ரட்சிக்கப்படுவது பெரிதல்ல, அனைத்து காரியத்திலும் சகிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. உண்மையா சொல்லுங்க, மனசாட்சியை நீங்க எல்லாம் சகிக்கிறீங்க? உண்மையா சகிக்கிறோம்? அட்ட ஸ்பாட் பண்ண உடனே ரியாக்ஷன், ஆக்ஷன் பிளஸ் ரியாக்ஷன். அது தோற்றத்திலும் சரி, முக பாவனையிலும் சரி, இன்னும் வார்த்தையிலும் சரி, அட்ட ஸ்பாட்ல. ஆனா இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். அழகா பாடுவோம், அல்லேலூயா. ஆனா சிந்த மாறல. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், என்னது பழைய மனுஷன், அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருந்தோம். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒயிட்டோட உள்ள தொட்டில இறங்குவோம். ஒரே விருந்து, ஆட்டுக்கடா விருந்து. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், 1 மாசம் 1 வருஷம் 3 வருஷம், பழைய குருடி. வசனம் இல்லமா இது வார்த்தை. சிந்த மாறணும், தோற்றம் மாறுவது பெரிதல்ல, ஆட்கள் உபசமாவது பெரிதல்ல. சாட்சி எல்லாம் கடைகள் போயிருக்கீங்க, டெக்ஸ்டைல் இண்டியா எல்லாத்துல போயிருக்கீங்களா? கேஷ் பாக்ஸ்ல பார்த்துருக்கும் போது அவங்க வணங்குற விக்கிரதம் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு வெள்ளை டம்ளர்ல ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டு வச்சிருப்பான், பார்த்துருக்கீங்களா? எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா கேஷ் கொடுக்கும்போது அதை பார்ப்போம். எதுக்கு நான் யோசிக்கிறேன்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டனா ஒருத்தர் நம்மளை பார்க்கணும், ஒரு குடும்பம் நம்ம பார்க்கணும். இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது ஒரு சாட்சியா இருக்கணும், ஒரு பாத்திரமா இருக்கிறதா. ஏன்னா இயேசுவின் சிந்தை உன் நட உட பேச்சு பாவனை இன் எவ்ரிதிங். ஏன்னா நீ அவரோட டிராவல் பண்ற. ஆமென் சொல்லுவோமே. டிராவல் பண்ணாதவங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஓகே, யாரும் உட்கார்ந்துட்டு இருப்பான்? பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரு அவங்க? இல்ல, ஆடு, ஜோர சொல்லுங்க, மாடு.
இல்லை இப்படி கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஆடு, பசுமாடு, எருமாடு. ஏன்னா அதுக்கு பழைய வித்து எங்க தாத்தா பாட்டிதே அப்படியே தொடர்ந்து வருது. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க பழச நினைக்க கூடாது. சிலுவையில் அறையப்பட்டோம், இயேசுவின் சாயல மாறணும். ரோமர் 6:6 சொன்னது போலயே பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். குட் ஃப்ரைடே வரைக்கும் உபவாசம் இருப்பது பெரிதல்ல, சாப்பிடாம இருப்பது பெரிதல்ல. அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், அது நினைவு கூர்ந்து இருந்தாலே போதுமே தவிர நம்ம உபவாசம் 40 நாள் ஃபாஸ்டிங் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சுபாவம் மாறணும், எண்ணம் மாறணும், நடைகள் மாறணும், உன்னை கண்டு பிறர் மாறணும். அல்லையா, நான் உண்மையாக ரட்சிப்பட்டு விருப்பமானால் நம்முடைய சொந்த விருப்பங்கள், பொறாமை மற்றும் பாவம் நிறைந்த இயல்புகான கிறிஸ்துவுக்காக அனைத்து விட்டு அவருக்காக வாழ்ந்திருப்போம். ஏனென்றால் இயேசுவின் சிந்தை தரித்துக் கொள்வோம், அவரை போல மாற வேண்டும். பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் வாசியும், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. யார் சிந்தை இருக்கணுமா? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும். சப்போஸ் உங்க சிந்தை மாறுதுன்னா எல்லா விஷயத்திலையும் எனிதிங், அப்ப யார் உள்ள இருக்கிறா? கிறிஸ்து இல்ல, வேற இருக்கிறா? ஜோரா சொல்லுங்களோமா? நீங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, போல்டா சொல்லணுமா இல்லையா? நான் சொல்லுவேன், கிறிஸ்து இருக்கிறார் சொல்லணும்ல. நீங்களே தழுங்கி யோசிக்கிறீங்கன்னா அப்ப யார் இருக்கிறா? 50-50யோ? அல்லேலூயா. கிறிஸ்து உள்ள இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். இனி கண்டிப்பா உள்ள வந்துதான் இருப்பார். ஏன்னா அவர் நன்மையை செய்கிற தேவன். 1 கொரிந்தியர் 2:16 சொல்லுகிறது, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு விட்டால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஓகே, இப்ப எல்லாருக்கும் போகும்போது 10 2000 நோட்டு கொடுத்து அம்சம் எடுத்துன்னு போவீங்களா? எடுத்துன்னு போக மாட்டீங்களா? ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? பகுத்தறிவு இருக்கு. பக்கத்துல பசங்க பகுத்தறிவு இருக்குது. நம்ம பஸ் ஸ்டாண்டு கிடையாது, பகுத்தறிவு இருக்கு. அல்லேலூயா. இது 500 ரூபா கொடுத்தா வாங்கி போயிடுவீங்களே, 2000 கொடுத்தா எங்களுக்கு தெரியும். ஏன்னா இது செல்லாது. அதுக்குன்னு சோத்திரம் உண்டாவதாக. ஒருவர் உனக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்கிறான்னா, நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானா, அவன் நிச்சயமா நல்லாவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தவங்களுக்கு நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானா, அவன் நிஜமா நல்லாவே இருக்கக்கூடாது. அப்படித்தானே? சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. எல்லாம் நீங்கள பழைய ஆரஞ்சு பழம்ல நீங்கள சொல்லுங்க, எல்லாமே தெரியல உங்களுக்கு. ஒருத்தன் நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானா, அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அவனும் நம்ம அப்படி நினைப்போம். உண்மையை சொல்லுங்க, போய் சொல்லக்கூடாது. இங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தார் உள்ள சிந்த சொல்லும், வெளியே பிரேஸ் லார்ட் பிரதர்னும் உள்ள போக மாட்டுதா பத்தியாது சொல்லுமா இல்லையா? அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தை உள்ள வந்துருச்சுன்னா மறுபாவனம் நல்லதான். அவன் நிஜமா சொல்ல நல்லாவே இருக்கக்கூடாது. என்னடா பாசிட்டிவ் சொல்ற? உண்மை சொல்றேன். சிந்தை வேற மாதிரி யோசிக்கணும். எவன் உனக்கு நல்லாவே இருக்கக்கூடாது நினைக்கிறாயோ, நல்லா ஒரு உமா கோல்டு கூட கோல்டெல்லாம் நல்லா நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு அவன் எதிர்க்கு போயிட்டு நல்லா சந்தோஷமா சிரிச்சிடு. நல்லா சந்தோஷமா சிரிச்சு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல, அதை பார்த்தா வந்து விடுவாங்க. நீ அவங்ககிட்ட போயிட்டு நீ நல்லா சொல்லாத, நல்லா பகுட்டா பட்டு போடலாம், நல்லா டீசன்ட். அவன் நினைப்பான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நல்லா இருக்கிறானே. அவன் யோசிச்சு தூக்கம் போயிடும். நம்ம வேற எதுவுமே பண்ணுவானா? நம்ம போயிட்டு ஆனால் நம்ம மாம்சம் சொல்லும், ஏய் போ செங்கல் அடி. அவனு ஆண்டு ஞானத்தை கொடுத்துருக்கார், ஞானமா செயல்படும். அவன் எதிர்க்க குடும்ப குட்டியோடு ஜாலியாக போயிட்டு வாடகை வண்டியாக காரை வாங்கிட்டு போயிட்டு தெம்பா இறங்கி நல்லா ஜாலியாக இருக்க மாதிரி காட்டு. அப்படி காட்டி பாரு, வயிறு எரிஞ்சிருவான். நம்ம என்னென்னமோ பண்றோம், ஓய்ந்து நிற்கிறானே சாத்திரம். நம்ம ஏன்னா மற்றவர்களை பத்தி பாதரே பண்ணக்கூடாது.
நம்ம கூட வாழ்கிற கிறிஸ்துவ மட்டும் யோசிக்கணும். ஒருவன் கிறிஸ்து சுயத்தை விட்டு இயேசுவின் வழிநடத்தலுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுப்பதை பற்றி கூறுகிற வார்த்தை இது. ஏனென்ற 1 யோவான் 2:4-6 சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். அப்ப நம்ம நட எப்படி இருக்கணும்? யார போல? பேசுறது, பழகுறது, சொல்லுங்களேன், நினைக்கிறது. அவர் சாயலாம் மாறும் பொழுது ஒரு துரும்பு கூட உன்னை தொடாது. ஏனால் கிறிஸ்து பாதுகாக்கிற தேவனா இருப்பார். யுத்தம் அவருது, நீ சும்மா இருக்கணும். மற்றதெல்லாம் தலைவர் பார்த்துப்பார். நம்ம எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் பண்ணி படுப்பான். எனக்கு தெரியும், நானும் சித்தியா பழகணும். என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளை, சிலதெல்லாம் தாளம் தான் இருக்கும், சில நேரத்தில் புத்தி தெரியாம இருக்கும். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். யாரு? 3 ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஃபேக்டரி வேலை செய்கிறாங்க. டெய்லியும் ஒருத்தன் சாம்பார் சாதம் எடுத்து வருவான், இன்னொருத்தன் இட்லி எடுத்துகிட்டு வருவான், இன்னொருத்தன் சப்பாத்தி எடுத்து வருவான். திருப்பி சொல்லுங்க. ஒருத்தன் சோறா கேட்கணும், ஒருத்தன் சாம்பார் சாதம், இன்னொன்று இட்லி, மூணாவது அவனுக்கு 3 பேரை பிளான் பண்ணுறாங்க. டேய் என்னடா நம்ம ஒய்ஃபுக்கு எப்பவுமே இதே தான் கொடுக்குறானுங்க. இந்த ட்ரிப்பு நம்ம சொல்லிடலாம், அடுத்த வாரத்தில் சாப்பாடு நீ மாற்றி கொடுக்கலன்னா நாங்கள் நம்ம 3 பேரை செத்துருவோம். அதே மாதிரி எழுதி கொடுத்துட்டானுங்க. வீட்டில் பொண்டாட்டிலாம் படித்தாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு. திருப்பி டிஃபன் பாக்ஸ் திறக்கிறாங்க. திறந்தா அதே சாம்பார், அதே இட்லி, அதே செத்துடுறானுங்க. உண்மையாக வாக்கு உண்மையில் வேணுங்க, செத்துடுறானுங்க. சாம்பாரும் ஓடையாருது, இட்லியும் ஓடையாருது, சப்பாத்தியும் ஓடையுது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோயோ நான் மாற்றி போடாத போயிட்டேனே சாம்பாரேன்னுச்சான். போயிடுச்சு. அடுத்தது இட்லி, ஐயோ ஐயோ அழுதான். சப்பாத்தி அழுவே இல்லையா, சப்பாத்தி புருஷன் செத்துட்டான், அழுவே இல்லையா. டாக்டர் ஏமா செத்துட்டாங்க? இல்லை, டெய்லி அவர் தான் சப்பாத்தியே போடுவார், அவர் தான் சப்பாத்தி போட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போவார். நான் என்ன பண்ணேன்னு கேட்டாராம். புரியுதா உங்களுக்கு? அவன் மாற்றிக்கலன்னா எதையும் மாற்ற முடியாது. நம்ம மாற்றிக்கலன்னா எதையும் மாற்ற முடியாது. இயேசு போல அவர் மாறணும்னு சொல்லிட்டா நம்ம தான் மாறணுமே தவிர, இப்போ பிரியாணின்னு வந்துட்டோன்னே சப்ளையர் வச்சுட்டு போன உடனே அவன் வாயில் ஊட்டியா விடுவான். சொல்லுங்களேன், யார் ஊட்டு சாப்பிடுவா? நீ தான் சாப்பிடணும். சில இடத்துல ரத்தத்தை கொடுப்பாரு, பானம் பண்றது நீ தான் மாற்றணும். நீ மாத்துறதுக்கு கூட உதவி செய்வார். இஸ் a supernatural God. மற்றவங்க காரியத்தை யோசிக்க கூடாது, மற்றவங்க காரியத்தை சிந்திக்க கூடாது, எதுவுமே பார்க்க கூடாது. இப்போ உதாரணம் நான் ஒரு நல்ல ஒரு சூப்பர் வாட்ச் கட்டினு வரேன். என்னது, ஒரு 5-6 வாட்ச் கட்டினு வரேன், சூப்பராக. ஓகே, ஆனால் நான் விரும்பி சாப்பிடுவேன். ஒரு வீட்டில் ஒரு ஐட்டத்தை விரும்பி சொன்னால் சாப்பிடுவேன்னு சொல்லுங்க. கரெக்டாக சகோதரன் சொல்லிட்டான். இப்போ பிளானிங் தானே, டெய்லி பிரியாணி சாப்பிடுவேன். அதனால் பிரியாணினை கட் பண்ணிட்டேன். எதுக்கு? இந்த வாட்ச் வாங்குறதுக்காக பிரியாணி கட் பண்ணிட்டு அது காசெல்லாம் சேர்த்து வச்சு வாட்ச் வாங்கினேன்ட்டேன். ஆனால் பார்க்குற கண்ணு நினைக்கும், வாட்செல்லாம் வருது பத்தியா, எங்கேருந்து வருது? ஆனால் ஆண்டருக்கு தெரியும் என்னை வருத்தி என்னை ஒடுத்தி வாட்ச் கட்டுறேன். நீ இதை யோசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமே இல்லை. நீ மண்ணு. நீ அப்படி யோசிச்சா நீ யாரு? அது நீ உன்னன்னு. அந்த வித்து எங்க தாத்தா உக்காந்த இடம், எங்க பாட்டி உக்காந்த இடம், அந்த வித்து மாறணும்னா இயேசு இங்க வரணும். இயேசு இங்க வந்ததுன்னா எதையும் பார்க்க கூடாது. ஜனங்க நல்லா சோத்திரம். ஏன்னா சிந்திலேருந்து ஆரம்பிக்குமே. எப்படி இருந்தான், எப்படி ஆயிட்டான் பத்தியா அப்படி நினைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? நான் பார்த்து எப்படி வளர்ந்தாங்க, எப்படி இருக்கிறாங்க பத்தியா? நாட் ட்ரெஸ் நோ வாஸ். நான் சொல்றேன், வசனம் சொல்லுது, நீங்கள் ஒருவர் கீழ்ப்படிந்து, வசனமா, நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். அது தான் நம்மளோட வேலை. வேற எதுவுமே நம்ம சிந்தையில் இருக்கக்கூடாது. எதுவுமே. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவர் பார்த்துப்பார்.
என்னது? அவர் நம்ம நம்ம ஜஸ்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அவங்கள யார் எப்படி வராங்கன்னு தேவையில்லை, எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அது அவர் பார்த்து கொள்வார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிறிஸ்து தன்னை தாழ்த்தினபடி அந்த சிந்தையின்படி தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மோட நேர்த்தியாக நடத்துகிற தேவனா இருக்கிறார். தேவையில்லாத சிந்தையில கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. தேவையில்லாத காரியத்தை போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சமயம் ஒரு போதகர் வெளி தேசத்தில் போகும் பொழுது பிரசங்கம் பண்ணிட்டு வராராம். அது குளிர் தேசம். அங்க இருக்க கோபாஸ்டர் கூட இருக்க ஆட்கள் வந்து இந்த போதகருக்கு சிகரெட் கொடுத்தாங்களாம். என்னது? இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், நோ தேங்க்ஸ். இவர் கூட வந்து இவர் கேட்டாராம், கோபாஸ்டர், ஏன் பாஸ்டர் உங்ககிட்டயே சிகரெட் ஏதோ சொல்லக்கூடாதான் கேட்டாராம். அவர் சொன்னாரா, பகுத்தறிவு இருக்கு, எல்லா ஞானமும் இருக்கு, வேதத்தை பற்றி நல்லா தெரியும், நான் உங்ககிட்ட போய் வியாகரத்தை பண்ணுறத விட கர்த்தர் பார்த்து கொள்வார். அவ்வளோதான். ஒரு நல்ல சிந்தை உள்ளவன், இயேசு சிந்தை உள்ளவன் பக்கத்து வீட்டை பார்க்க மாட்டான், தான் வீட்டை பார்ப்பான். தன்னை கண்ணில் இருக்க தூசி ஆராய்ந்து பார்த்து சொல்றாரு தவிர மற்ற ஜட்ஜ் பண்ணாத. இட் இஸ் இம்பாசிபிள் திங்ஸ்ல வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, என் சிந்தையாக மாற வேண்டும். 1 பேதுரு 4:1 சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையில் ஆயத்தமாக தரித்து அவரோட சிந்தையில வாழணும். உலக சிந்தையை மேற்கொள்ள வேண்டும், அவர் சிந்தையில வாழ வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், உலக சிந்தையை மேற்கொள்ள வேண்டும், அவர் சிந்தையில வாழ வேண்டும். நம் கிறிஸ்துவ போல முதல் குறிப்பு, கிறிஸ்துவ போல எப்படி மாறுவது, உலகத்தின் சிந்தை எப்படி விரட்ட வேண்டும் என்றால், இருட்டு அறையில் வெளிச்சமாக மாற வேண்டுமானால் வெளிச்சம் வந்தால் இருள் மாறிவிடும். ஹல்லேலூயா. வீடு இருளடைந்திருக்கு, என்ன பண்ணுவீங்க? லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க. லைட் போட்டே இருந்தா வெளிச்சமா இருக்கும். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னா வெளிச்சம் தானா உள்ள வரும். நீ ஆஃப் பண்ணா என்ன வரும்? இருள் வரும். தேவனோட பிரகாசம் இருக்கணும். அவர் முகத்தை பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம். நீ முகத்தை பார்க்கலனா நீ இருள் அடைந்து போவ. இருள் அடைந்து போன உன் மைண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா மங்கி உக்காந்துருவான். உன் சிந்தையில உக்காந்து எல்லாத்தையும் மாத்துவான். குறை சொல்றது, பொய் பேசுறது, எல்லாத்தையும் கூட நானே சொல்றேன். நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் உன் இருளான அறையை வெளிச்சமாக மாற்ற வேண்டும். நம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சந்நிதி உள்ள வேத வார்த்தையை சிந்திக்கும் பொழுது உலகத்தின் சிந்தை மறந்துவிடும். பாவம் போக வேண்டும் என்று ஜெபிப்பதை காட்டிலும் பரிசுத்த வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது பாவம் விலகி போயிடும். என்ன பரிசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, பாவத்தில் விடுதலை கொடுங்க ஜெபிக்கத்தை காட்டிலும் எனக்கு பரிசுத்த வேணும்னு சொல்லும் பொழுது, பரிசுத்தம் உள்ள வரும் பொழுது பாவம் வெளியேறிவிடும். தேவனை தேடும் பொழுது, தேவனை சஞ்சரிக்கும் பொழுது, ஆவியினிடத்தில் பேசும்போது நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள். உண்மையா சொல்றேன். அவரோட பேசுற பழக்கம் இருக்கணும், அவர் நடக்கிற பழக்கம் இருக்கணும், அவர் சத்தத்தை கேட்கிற பழக்கமா இருக்கணும். உண்மையா சொல்ல, இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு போயிடுவீங்க, ஆனா இந்த இடத்துல இருக்கிற மகிமை எங்களுக்கு மனைவிக்க மாட்டேன்னு தெரியும். நானும் மனைவி உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த நேர கணக்கு போகாது. ஆவியான வெளிப்படுவார், அக்னியாக இறங்குவார், தீர்க்கதரிசி வெளிப்பட்டு அநேக காரியத்தை வெளிப்படுத்தி பேசுவார். ஏனென்றால் நான் வாசம் பண்ண எடுக்கிற தேவனா இருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். இன்றைக்கு உன் சிந்தையை மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவனோட வார்த்தை தியானிக்கும் மூலமாக நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. வேதத்தை கையில வச்சுட்டே இருப்பீங்க, வேதத்தை சபைக்கு கொண்டு வருவீங்க, வேதத்தை கொண்டு போவீங்க, ஆனா வேத வார்த்தை இங்க இருக்கணும். ஹல்லேலூயா. வார்த்தை உள்ள இருந்ததுன்னா அவர் சிந்தையா மாறும். அது மேற்கொள்ள கர்த்தர் கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு பையன் இருந்தோம், தாத்தா சொல்லுவாராம், டெய்லி தாத்தாவோட வேலை பைபிள் நல்லா படிச்சுட்டே இருப்பாராம். பேரனை சொல்றான், பைபிள் படிடான்னு. பைபிளை படிக்க மாட்டானோ. ஆனது அப்போ சொன்னார், நீங்க டெய்லி படிக்கிறீங்களே, என்னதான் உங்களுக்கு இருக்குதுன்னு கேட்குறான். அவர் சொன்னாராம், தூரமா ஒரு அழுக்கு கூட இருந்ததும், அதை போயிட்டு டெய்லி குழா திறந்து விடுனாராம். இவனை போய் குழா திறந்து விடுவானோ, அந்த கூடையில் தண்ணி போகாமா போயிடுமா. அவன் ஒன்று டெய்லி அதை வேலை செய்தான். ஒரு மாதம் கழித்து அவங்க தாத்தா கேட்டாரா, அந்த கூடை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தான். தண்ணி ஊற்ற 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 அழுக்கான கூடை மகிமையான கூடையாக மாறினது.
வேதத்தின் வார்த்தையை உட்கொள்ள 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 இருள் வெளியே போகும், வெளிச்சம் உள்ள வரும், வெளிச்சம் நல்ல சிந்தையை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஏன் தேவன் நல்லவரா இருக்கிறார். இதே போல் தினந்தோறும் தேவனோட வார்த்தையிலும் தேவனோட சஞ்சரிக்கும் பொழுது அவர் சிந்தையாக மாறிவிடுவோம். ஒரு வீட்டை செங்கல் மூலமாக வீட்டை எப்படி கட்டுகின்றோமோ அதே போல் தான் தேவனோட சிந்தையிலே நம் கட்டும்படியாக தேவன் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். ஒரு வீடு கட்டுமா ஒரு செங்கலை கட்டுறோமா? செங்கலா கட்டி அழகுபடுத்திடுறோம். உள்ள இருக்கிறீங்க அதே செங்கல் தான் இருக்கும். நம்ம சிந்தையில கூட தேவையில்லாத போட்டு 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 அது அப்படியே உள்ள இருக்குன்னா அந்த சிந்தை மாறினா தான் இயேசு உள்ள இருப்பார், இல்லைன்னா இருக்கார். God wants to speak to நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் தேவ சிந்தையாக மாற வேண்டும். விசேஷமாக தோல்வி தரக்கூடியதா இருந்தால் வெற்றி பெற முடியாது. ஏழை சிந்தை உள்ளவனாக இருந்தால் செழிப்பாக மாற முடியாது. யார் என்னை நேசிக்கவில்லை என்று யோசித்தால் யாரிடத்திலும் அன்பு கிடைக்காது. ஒரு நம்மளை புறக்கணிக்கும் பொழுது அன்பு செலுத்துவதனால் நம்ம அன்பு செலுத்த இயேசுவை போல மறுரூபப்படுத்துகிறதா இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளை, முதல் தேவனோட இருக்கிற முழு சிந்தையாக மாற வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, என்னை பின்பற்றின சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற அவரை போல மாறணும். எத்தனை பேர் மாறுகிறீங்க? நான் உண்மை சொன்னால் சாட்சியாக சொல்ல முடியும். எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஆண்டவர் சொன்னதை கேட்டு 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 எவ்வளோ முடியுதோ மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என் தேவன் நம்மளை உடாவுகிற தேவன். எத்தனை அனுபவம் இருக்குன்னு தெரியல. அவர் உள்ளே வந்துட்டா உள்ளே இருக்கிறது வெளியே ஓடிடும். ரெண்டாவது, உலக சிந்தையை ஜெயிப்பது எப்படி? முதலாவது பார்க்கும் பொழுது இயேசு நம் கிறிஸ்து போல எப்படி மாறுவது. இரண்டாவது பார்க்கும்போது உலக சிந்தையை ஜெயிப்பது எப்படி பார்க்கும்போது, தேவ பிள்ளைகளே, நம்மளோட வாழ்க்கையிலே அனுதினமும் ஒவ்வொரு காரியத்திலும் போராடி கொண்டிருக்கிறோம். அதுவும் கிறிஸ்துவ வாழ்க்கையில மிகவும் பதத்தட்டோடு விஷயம் என்னென்றால் சிந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இது உலகமாக வாழ்றவர்களை பற்றி கவலை கிடையாதுங்க. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டுவீங்க. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டுவீங்கன்னா என் கர்த்தர் உங்கள் இந்த ட்ராக்ல தான் நடத்தினா இந்த ட்ராக்ல தான் நடத்துவார். அந்த ட்ராக்ல மட்டும்தான் போகணும். அந்த ட்ராக்ல போனீங்கன்னா தான் நீங்கள் கரெக்டான போகிற இடத்துக்கு போய் சேர முடியும். இல்லைன்னா சுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. மொபைல் கையில் இருக்கும், நெட்டு ஆஃப் ஆகிடும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? மொபைல் கூட தான் இருக்கும், நெட்டு இருந்தால் தான் நீ போக்க வேண்டியதை பார்க்க முடியும், அனுப்ப வேண்டியதை அனுப்ப முடியும், வாங்க வேண்டியதை வாங்க முடியும். எல்லாத்துக்கும் என்ன தேவை? நம்மளோட லைஃப்பில் என்ன தேவைன்னா இயேசு தேவை. அவர் சிந்தை வேணும். அவர் சிந்தையா இருக்கும்போது, அவர் மாம்ச சிந்தையில் இருக்கும்போது உன்னிடத்துல எல்லாம் அவரை போல தான் யோசிப்பேன். நல்லா யோசிச்சுக்கங்களேன். அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா இயேசு யாரா அப்படி நினச்சிருக்காரா? ஓகே ஓகே. அவன் மேலே எரிச்சலா இருக்குன்னா இயேசு எரிச்சல் அடிக்கிறாரு. அவனை பற்றி டபுளா சொல்ற, 10ஆ சொல்ற, இயேசு அப்படி சொல்றாரா? யோசிப்பா. ஏன்னா உன்னோட மாம்ச சிந்தை இயேசுன் சிந்தையில உலக சிந்தையில இருக்கிற. டோன்ட் பாதர். யாரை நம்பிட போட்ட கவலைப்படாத. ஏன் இயேசு விசாரிக்கிற இருக்கும்போது நம்மளா ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா சில வித்துக்கு அப்படிதான் இருக்கும், கர்த்தர் தான் மாத்துவார். ஹல்லேலூயா. அந்த வித்தை போல நீ இருக்காத. நீ பிரித்தெடுக்கப்பட்ட வித்தா இருக்கிறபடியாக, என் வித்து உன்னோட இருக்கிறபடியாக உன் சிந்தை என்ன போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. மனுஷன் தேவன் கொடுத்த சிந்தையானது மிகவும் விசேஷமானது, மிகவும் மகிமையானது. ஒரு பொருளை வாங்கணும்னா இருதயம் சொல்லுமா, மைண்ட் சொல்லுமா? நீங்க சொல்லுங்க. மைண்ட் சொல்லும். அதுதான் சிந்தை. இங்க நல்லா இருந்ததுன்னா எல்லாமே. கார்ல ஏறி உக்காந்துடும், இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு போன ஆண்டவரேனா நீ அப்ப என்ன நினைக்கிற? ஆக்சிடென்ட் ஆயிடும்னு போவேன். உண்மை. நானும் மனைவி கோயம்புத்தூர் போயிருந்தோம் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம். போயிட்டு ஒரே டைம் நைட்டில் திரும்பணும். ஒரு டெம்போட்ரால் வந்துட்டு இருக்கோம். நானும் மனைவியும் சாப்பிட்டோம், திருப்தியாக டெம்போட்ராவில் ஏசி ட்ராவல் நல்லா படுத்துட்டோம். பக்கத்தில் எங்கள் அக்கா பையனோட மனைவி உட்காந்துருக்காங்க. ஒரு பட்டும் தூங்கலை. மூச்சுட்டு சோத்திரம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. அவங்க ஏங்க ஒரு வாட்டி கேட்டோம், ஏங்க சொல்ல? இல்லை நான் போகும்போதெல்லாம் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும். அவங்க சொல்கிறது போகும்போதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடும், அதனால ரொம்ப தூங்கவே மாட்டேன்.
சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னபடியே நானும் மணி உட்காந்து நல்லா நித்திர தூங்கிடுவோம். டமால்னு கேட்டுது. நாங்கள் உட்காந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சி எங்கள் மேலாம் செதறி கிடக்குது. நல்ல டீப். ஏன்னா எங்கள் கர்த்தர் எங்களோட இருக்கிறார். அதுக்கப்புறம் எங்களுக்கு பஸ்ஸை மாற்றி கொடுத்துட்றாங்க. ரொம்ப நேரம் பஸ். அந்த சகோதரி டிரைவர் பின்னாடியே உட்காந்துட்டாங்க. அப்பயும் டிரைவர் தூக்கம் வருதா, காஃபி வாங்கி தரேன், தூக்கம் வருதா. ஏன்னா அவங்க சிந்த ஆக்சிடென்ட் ஆகிடும். ஆக்சிடென்ட். நானே சொல்றேன், இயேசு உங்களோட இருக்காரானால் அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன், அவர் கரம் பிடிக்கிற தேவன், அவர் கைவிடாத தேவன். கொஞ்சம் யோசிக்கணும். முழுகிட்டான், கை கொடுத்தாருல, அது இல்லையா? முழுகி போயிட்டான், விடலையே, கை கொடுத்து தூக்கிட்டார். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்படாதீங்க. எதுக்கும் எந்த ஊருக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சாப்பிட்டு சோத்ராண்டன்னு சொல்லிட்டு படுத்து நல்லா தூங்கி பாருங்க, விடிய காலை போய் சேர்ந்துருவீங்க. அப்படி மீறி போனாலும் போங்க, பரலோகம் போங்க. இங்கிருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க இங்கிருந்து ஒரு ஆப்பிள் போல 100 கனியா கொடுக்க போறீங்க, அதே சபைக்கு வரீங்க, அதே சேர்ல உட்கார்றீங்க. அப்படி இல்லை. ஆவியான பேசுவார், நான் இல்லை, நான் உங்களுக்கு நல்ல போதகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று சொல்ற பத்தியா நம்மள தான் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நம்ம ஃபேமிலி டீச்சர் தானே திருத்த முடியும். என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனம் சொல்லுதுல, சங்கீதம் யாரோ எடுத்து சங்கீதம் 22:3 யாரும் எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் எழுதல, சொல்லுங்க. 22:3. இஸ்ரவேலின், நல்லா கவனிங்க, நல்லா படிங்க. இஸ்ரவேலுக்குள், இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமா இருக்கிற தேவன் பரிசுத்தர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருப்பி வசனம் நல்லா படிங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள், இஸ்ரவேலின் தேவன் பைபிள் வசனத்துக்குள், மெசேஜுக்குள் வாசமா இருக்குன்னு போடல. என்ன போட்டிருக்கு? துதி. அப்போ துதினா, அப்ப துதி டைம்லயே, ஆறாவது டைம்லயே அப்படின்னு அர்த்தம். அப்போ நாளா வந்துடுறேன். நாளா சொல்லுங்க, நாளா வந்துடுங்களேன் சொல்லுங்க. நாளா வந்துடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? பஸ் ஸ்டாண்டு தான் வரமாட்டேங்குது. ஏன்னா பழைய வித்து அங்கே இருக்கு. என்னது? தாத்தா வித்து, பாட்டி வித்து, முன்னோர் வித்து அங்கே இருக்குது. எதுக்கு? நான் இங்கேயே உக்காந்து இருப்பேன், எனக்கு டைம் ஆகல. ஆண்டவர் சொல்றாரு, எப்போ வாசம் பண்றாரா? நீங்க வந்து பாருங்க, அடுத்த வாரம் முடியாது, கர்த்தர் முடிச்சு கொடுப்பார். இந்த உலகத்தில் கிறிஸ்துவாக பிறந்து அனைவரோட சிந்தை விடுதலை இல்லை, சிந்தையில் பரிசுத்தம் இல்லை என அனைவருக்கும் ஒரு போராட்டம் உண்டு. இந்த சிந்தையில் உருவாக்குற போராட்டத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு. ஸ்பீடா ஓடாத. அல்லேலூயா. தேவன் சொல்றார், யார் யார் எதுக்கு ஓடுறீங்கன்னு தெரியாது, ரொம்ப ஓடாத. வசனம் சொல்லுது, பொறுமையோடு ஓடு. நீயா பிளான் பண்ணி ஓடாத. நீ பிளான் பண்ணி ஓடுனா வேற ட்ராக்ல ஓடுவேன், அவர் பிளான் பண்ணி ஓடுனா அவர் ட்ராக்ல ஓடுவேன். அன்பான தேவ பிள்ளை, அவர் சிந்தில இருந்தா தான் அவர் ட்ராக்ல ஓடுவேன். வேற சிந்தில இருந்தா வேற ட்ராக்ல ஓடுவேன். நம் விசுவாச ஓட்டத்தை தடையாக இருக்கும் சோர்வான காரியங்களை, கவலைகளை, பாரங்களை, காரியங்களை விட்டுவிடு என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இலக்கியத்தை அடைவிடாமல் தடுத்து எளிதில் சிக்க வைக்கும் பாவத்தின் காரியத்தை நீக்க வேண்டும். விசுவாசத்தை ஆரம்பித்து அதை முழுமையாக்குகிறவர் இயேசுவை என அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கிறிஸ்து வாழ்க்கை ஒரு ஓட்டம், அது சோர்ந்து போகாமல் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு ஓட வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பான தேவபிள்ளை, சிலர் இந்த காலை பாரத்தோடு வந்திருக்கலாம். பாரம் இருக்குன்னா வசனம் சொல்லுது, பாரத்தோடு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அப்போ நம்ம கிட்ட அவர் கொடுக்கிறவரே நம்ம கூட இருக்கும் போது ஏன் பாரம் வருது? பாரம் வரக்கூடாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்க எல்லோரும் என்னிடத்துல
அவர்கிட்ட லிமிட்டட் கிடையாது, அன்லிமிட்டட். அல்லேலூயா. அன்லிமிட்டட் ஃபுட். வா, எல்லா பாரத்தையும் என்கிட்ட கொண்டு வா, நான் உனக்கு சால்வ் பண்றேன். சால்வ் பண்ணுனா இயேசுவோட சத்தத்தை கேட்கிற முதல்ல அந்த சிந்தை வேணும். அல்லேலூயா. நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒண்ணுமே ஓட்டாது. அவர் சிந்தையாக நீ மாறும் பொழுது அவர் பேசுகிற வார்த்தை காதுகளை கேட்கும், அவர் பேசுகிறத உணர்ச்சிகரமாக நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விசேஷமாக முதலாவது சிந்தை அறிவு. அங்கிருந்து அந்த அறிவு நமக்கு ஒரு உணர்ச்சியை கொடுக்கிறது. அந்த உணர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கிறது. சந்தோஷமா இருந்த போது துக்கத்தை சேர்த்து கொடுக்குது. அந்த துக்கம் வரும்போது கவலை வருது, கவலை வரும்போது பயம் வருது, பயம் வந்தோன்னா எல்லார் மேலேயும் கோபம் வருது, கோபம் வந்தோம் நமக்கு வந்து அழுத்தம் வருது, அழுத்தம் வந்தோன்னா போராட்டம் வருது, போராட்டம் வந்து விரக்தி வருது, விரக்தி வந்தோன்னு வசனம் வருது, அதுக்கப்புறம் தவறான முடிவு வருது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன சிந்தை இயேசுவின் சிந்தையா இல்லைன்னா நிறைய அல்பத்தனமா ஓடுறது தூக்கல மாட்டுறதுக்கெல்லாம் தெரியுமா தேவ சிந்தமே கிடையாது. எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் இருக்கிறதோட நான் சொல்லுங்களேன், யாருன்னா அது மாதிரி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஆண்டு எச்சரிக்கிறார். ஓகே, நான் இருக்கிறதோட சொல்லுங்க சார், நீ நல்லதான் நினைக்கிற, நான் ஒன்றும் நடக்கலை, ஒன்று நடக்கலை போனா இருக்கிறதோட சண்டையில் பேசுவாங்க. நான் இருக்கிறதோட செத்து தொலைஞ்சா போதும் சொல்ல பார்த்துக்கீங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி காதில் கேட்பேன், நமக்கு தேவையில்லாத அளப்பா இது, எப்படி போங்க. ஆனால் வசனத்து வாயின் வார்த்தையபடியே ஆக கடவுது. நீ தானே விருப்பப்பட்ட, நான் சாப்பிட போ. அப்போ அது கேட்பார், ரொம்ப நம்ம ஆண்டு ரொம்ப நல்ல, நீ எப்படி விரும்புகிற, எப்படி விரும்புகிற, அடிப்பட்டா நொறுக்கப்பட்டா கிழிக்கப்பட்டான்னு கேட்பார். தேவ பிள்ளைகளை, தேவ சிந்தை நெகட்டிவ் தாட்ஸ் வராது. தேவ சிந்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, 2000 கோடியில எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறாரு. அந்த சிந்தை என்னோட இயேசு இருக்கிறாரு சொன்னா உன் உணர்ச்சி, துக்கம், வேதனை, பாடு, கசப்பு எல்லாம் மாறிடும். ஏனென்றால் இயேசுவின் சிந்தையா நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓட கடவும். பொறுமையோட இது சொல்ல பத்தியா உனக்கு நடக்கவே நடக்காது. நீ எவ்வளவு ஜெபிக்கிற, உனக்கு மட்டும் நடக்காது. அல்லேலூயா. பின்னாடி ரட்சிக்கப்பட்டான், என்னது பின்னாடி ரட்சிக்கப்பட்டான், உனக்கு முன்னாடி ஓடுறான். பேர் யார் சொல்லும்? கூட இருக்க சிந்தை சொல்லும். உடனே நம்ம முடிவை மாற்றுவோம். நம்மள ஒரு ட்ரீட்மெண்ட், நம்ம இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம் பண்ணிட்டு, இந்த கோழி பார்த்துருக்கீங்களா? கோழி பார்த்துருக்கீங்களா? காலில் ஒன்று மாட்டிக்கும், முடி மாட்டினா அழகாக நடக்கும். பார்த்துருக்கீங்களா? விசுவாசம் கூட அப்படிதான். சுய சிந்தையா யோசித்து கோழியை போல நொண்டி நடந்திருப்பாங்க போராட்டத்தோட, பிரச்சனையோடு. ஆனால் தேவன் சொல்றாரு, என் சிந்தையாக நீங்க மாறும் பொழுது, என் ஓட்டத்தை தரித்திருக்கும் போது நான் உன்னை மாட்டவே அழகா ஓட வைக்கிற தேவனா இருக்கிறார். நம் சும்மா இருந்தாலே அனைத்து காரியத்தை மாறிடும். உலகம் வந்து போராட்டம் உண்டுங்க, ஆனா ஜெயிக்கிற நம்மோடு இருக்கிறார். மனப்படிங்க, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவா இருக்கிற இயேசு நோக்கி பொறுமையோட இந்த உலகமே அசுத்தத்தாங்க, ஆனா நீ பிரித்து எடுக்கப்பட்டவன், நீ பிரித்து எடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. இப்போ நல்லா உங்களுக்கு ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறேன், வெளியே போகிறேன், ஒரே குப்பை கூடமாக இருக்குது, குப்பை எல்லாம் அறிஞ்சுக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன தான் பாதுகாத்தாலும், ஆனால் நான் அந்த பக்கம் போகாமல் இருந்தால் நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. நம்மளே அங்கே போயிட்டு நம்மளே ப்ராப்ளத்தை வாங்குறத காட்டிலும் உன் சிந்தை பர்ஃபெக்டாக இருந்தால் நீ நட பர்ஃபெக்டாக இருக்கும். உன் நட பர்ஃபெக்டாக இருந்தால் சாட்சி வெளியே வரும். கர்த்தர் மகிமை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்களுக்கு பெரிய சோதனை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், பெரிய சோதனைலாம் அவருக்கு நல்லா தெரியும். இது ஃபீஸ் போன பல்பு, இதுக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு நம்ம கொஞ்சத்திலே பயந்துடுறோம். சொல்ற நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் யாரு? அவர் சிந்தை இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? நீங்க உண்மையா இல்லைன்னா உள்ள யாருக்கிறா? பிளாக் ஷீப். அல்லேலூயா.
அவர் சிந்தை உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் சில ப்ராப்ளத்துல வந்திருக்கலாம், நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கலாம், சோதனை கண்டிப்பா இருக்கு. அல்லது திராணிக்கு மேல சோதிக்கப்படுவதற்கு பக்கத்து பசங்க திராணிக்கு மேல சோதிக்க மாட்டாரு. ரொம்ப யோசிக்காத, கரெக்டா செய்வார். அதுவும் நேர்த்தியா செய்வார், கரெக்டா செய்வார். அல்லையா? நானும் நேற்று மனைவியும் கோபாசம் எல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போயிருந்தோம். அங்கே ஹோட்டலுக்கு போயிட்டோம், சீக்கிரம் போயிட்டோம், 8:30 போயிட்டோம். ஆனால் டேபிள் 9:30 மணிக்கு தான் கொடுத்தாங்க. ஆர்டர் எடுத்துட்டாங்க, தண்டூரி குண்டூரி எல்லாம் எடுத்துட்டாங்க. பசி, ஆனால் ஒரே இடத்துல உட்காந்து தான் இருக்கிறோம். ஆனால் கைக்கு வரத்துக்கு 9:30 மணி ஆச்சு. கிச்சன் அங்கே தான் இருக்குது, சப்ளையர் அங்கே தான் இருக்கிறான், டேபிள் அங்கே தான் இருக்குது, கேஷ் டேபிள் அங்கே தான் இருக்குது, ஸ்டவ் அங்கே தான் இருக்குது, கேஸும் அங்கே தான் இருக்குது. நாங்களும் அங்கே தான் இருந்தோம். என் பசி அவருக்கு தெரியும். ஆனாலும் 9:30 மணிக்கு தான் கொடுத்தார். உனக்கும் சொல்கிறாரு, திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டோமா, கரெக்டாக செய்வேன். எனக்கு தெரியும், கேஸ் ஸ்பீடாக வச்சா நீ தீஞ்சிடுவேன். கேஸ் ஸ்பீடாக வச்சா நான் பாத்திரத்தை கழுவணும். நீங்கள் அதை வந்திருக்கீங்க, உன் சிந்தையை மாற்று, ரூட்டை மாற்றுவேன். அவர் ரூட்டை மாற்றினா வேறு ரூட்டுக்கு போவோம். கொஞ்சம் நீங்கள் ரூட்டை மாற்றி பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த முள்ளு கொஞ்சம் மாறிச்சுன்னா அந்த டைம் போயிடுச்சு. அல்லையா? 9 மணிக்கு அந்த 12 அந்த முள்ளு தாண்டாலும் அது பேர் 9 இல்லை, 9:05. அல்லையா? நம்ம லைஃப் அவர் சிந்தில் வந்தா கிறிஸ்துனா ஒரு பிராண்டு. அல்லையா? அல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், அட்லீஸ்ட் திருவிழந்தப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்ல வாங்கன்னு சொல்லுவேன். 3 வருது, மிச்சம்லாம் வர மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஒரு நாள் தேவ பந்திக்கு ஆயத்த பண்ணி பாருங்களேன். நான் வெள்ள வரேன், ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது பரலோகம் பார்க்கும், பா என் புள்ள பளிச்சுன்னு வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு மன திருப்தி. கர்த்தர் சித்தமான அடுத்த வாரத்திலேருந்து வெள்ளையா இல்லாதவங்க கர்த்தர் வெள்ளையா வாங்க, கர்த்தர் உங்களை வெள்ளையாக்கிடுவார். அதுலையா அந்த ஒரு வாரம் வெள்ளையா இருந்து பாருங்களேன், கர்த்தர் உங்களை அழகாக வெள்ளை அடிப்பார். என் கர்த்தர் நல்லவர். அல்லையா? 1 கொரிந்தியர் 10:13 இந்த வசனமானது, மனிதருக்கு ஏற்படும் சோதனைகள் தேவனை உண்மையை கை கொண்டு நம் திராணிக்கு மேல் சோதிக்கப்படாமல் அதை தாங்கவும் அதிலிருந்து தப்பிக்கவும் வழி உண்டாக்குற தேவனா இருக்கிறார். மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களிடத்தில் நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேல் நீங்கள் சோதிக்கப்படுவதில்லை, இடம் கொடாமல் சோதனை தாங்குவதற்கான எல்லாத்துக்கும் தப்பிப்பதற்கும் வழி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சோதனையோடு இருந்து தப்பிக்கொள்ளும்படி போக்கியும் தேவன் உண்டாக்குற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அனைத்து மனிதர்களும் போராட்டத்தில் சிந்தை உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் சிந்தையில போராட்டம் உண்டு. ஆனால் அதை மேற்கொள்ள இயேசுவின் ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டு இருக்கிறது. நம் சிந்தையை மாற்றுவதற்காக, இயேசு சாயல மாறுவதற்காகத்தான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. அந்த திருவிருந்தில ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது என் கர்த்தரோட வல்லமையான பிரசனம் நான் ஆட்கொண்ட வசனம் விசுவாசிக்கணும். சோதனை அனைவருக்கும் உண்டு, போராட்டம் அனைவருக்கும் உண்டு. ஆனால் அனைவருக்கும் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு மூலமா நமக்கு நம்முடைய சிந்தையில ஜெயம் வர வேண்டும் என்றால் யோவான் 16:33 வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தவர். அவர் சிந்தையா இருந்தா நீ யாரு? நீ உலகத்தை ஜெயித்தவன், நீ உலகத்தை ஜெயித்தவர். பிசாசு தான் சொல்லுவான், நீ வேஸ்ட், நீ வேஸ்ட், நீ தோத்துட்டேன்னு வாங்க. தோற்கடிக்கப்பட்டவன் தான் நாளைக்கு இயேசு ஜெயத்தை கொடுத்தார். இது சூப்பர். இயேசு கூறிய இந்த வார்த்தை கிறிஸ்துவ வாழ்க்கையில் துன்பங்கள், போராட்டங்கள், சிந்தையில் உபத்திரங்கள் வந்தாலும் பயப்படாமல் மீது நம்பிக்கை வைத்து தைரியமா இருக்கும்படியாக அறிவுறுத்துகிற தேவனா இருக்கிறார். திடம் கொள்ளுங்கள், பயப்படாமல் மனதில் நிலைத்திருங்கள், இயேசு மீது நம்பிக்கை வைக்கும் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு உலகத்தை ஜெயித்து நமக்கு வெற்றி உறுதி செய்த தேவன் தான் சொல்லுகிறார். இந்த வசனம் துன்ப காலத்தில் ஆறுதலையும் தைரியத்தையும் தருகிறது. இயேசுவுக்கும் சோதனை வந்தது. அவர் சிலுவையை சென்ற போது விசேஷமா நமக்கு வார்த்தை, அவருக்கும் சோதனை வந்ததுங்க. எப்படி வந்ததுன்னா, அவர் போறாரு, பிசாசு வரணும், என்ன சொல்றான், இந்த உலகத்தையே காட்டி எனக்கு சாஷ்டாங்கமா பணிந்து கொள்ளி எல்லாத்தையும் உங்களுக்கு. ஆனா நம்ம தலைவர் ஜெயித்தார்.
என்ன சொன்னாரு? அப்பால போ சாத்தானே. பக்கத்துல ஒன்று சொல்லு, அதெல்லாம் ஒன்று சொல்லும். உங்களை இல்லைம்மா, ஏய் அதை பண்ணு இதை பண்ணு. நீ என்ன சொல்லணும்? உன் சொந்தக்காரா இருக்கட்டும், உங்க தாய் தகப்படா கூட இருக்கட்டும், சில தரத்தில் எங்கனோ பிசாசு வருவான். என்ன நினைக்காதீங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. சப்போஸ் அந்த வாயிலேருந்து பிசாசு பேசும். பகுத்தறிவு இருக்கணும். 2000 ரூபா நோட்டுக்கும் 500 ரூபா நோட்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்ச உங்களுக்கு ஆவிக்குள்ள இருக்கும்போது பகுத்தறிவை கர்த்தர் காண்பிப்பார். ஆண்டோட சிந்தையில் இருக்கும்போது அங்கே சேராத, அங்கே பேசாத அப்படின்னு சொல்லும் பொழுது மீறி வந்து பேசுதுன்னா நீ என்ன சொல்லணும்? இவரோட சொல்ல முடியல. நல்லது இப்போ இருக்கிறாரு கிதியோன் என்கிட்ட நிறைய சொல்றாரு, நான் எடுத்து சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். நல்லா பழகிட்டோம். கிதியோன் சொல்றாரு, வாங்க பிரதர் ஒரு கட்டிங் போடலான்றாரு. சும்மா சொல்றேன் நான். அப்பா சாத்தன ஆகிடும் கோமட பிரதர் சூப்பர் பாட்டு ஒன்று இருக்குது தெரியுமா? அப்பா இல்லை போ சாத்தானே ஒரு பாட்டு ஒன்று தெரியுங்களா? சொல்றது சொல்பான். அந்த பாட்டு 2 பேர் சேர்ந்து பாடலான்னு சாத்தவனா அங்கே போயிடும், எண்ணமும் போயிடும். ஞானத்தை கொடுத்துருக்காரு, யாருக்கிட்ட பகுத்தறிவு கொடுத்துருக்காரு, எப்படி பேசுறேன்னு தேடி தான் வரங்க. தேடி தான் பணம் தேடி வரும். யூட்டிலைஸ் பணத்தில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் நிறைய வந்துருச்சு, நல்ல சிந்தையோடு இருக்கிறீங்க, போயிட்டு என்ன பண்ண நினைப்பீங்க? நல்லா ட்ரெஸ்ஸு நல்லா வாங்க நினைப்பீங்களே. யாராவது நல்ல பணம் வந்துடும், மெடிக்கல் ஷாப் போயிட்டு மோட்டு பூச்சி வந்து கொடுக்குவீங்க? சொல்லுங்களேன். தெரியுதுல்ல? வசனம் தெளிவாக சொல்லுறது, அவர் சிந்தையாக மாறணும், தன் சிலுவை சுமக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. யோவான் 15:4-5 சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனினா வேற நினைக்காதீங்க. தேவ பிரசன்னம் மகிமை எல்லாமே இருக்கு. எப்படியோ நகையும் சதையும் இருக்கணுமோ, என் தேவன் வசனத்தின் பற்றி சொல்கிறது, என்னில் நிலைத்திருங்க, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாது. அவர் இருந்தால் தான் செய்ய முடியும். என் கர்த்தர் சொல்றார், அன்பான தேவ பிள்ளைகளே, நான் உன்னை நிலைத்து இருக்கணும். அதுக்கு தான் நீங்க வந்திருக்கிற. பிசாசு ஸ்பாயில் பண்ணிருப்பான், நான் புதுப்பிக்கிறேன். இன்னைக்கு என் ரத்தத்தை பானம் பண்ணி வெளியே போகும் பொழுது என் சிந்தை உள்ள போ. தேவையில்லாத காரியத்தில் நுழையாத. நல்லா வாங்கிட்டு போறீங்க. தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்கு, சொல்லுங்க. தலப்பாக்கட்டி ஹோட்டல் இருக்குது, இந்த பக்கம் பார்க் இருக்கு, போய் சாப்பிட்றதுக்கு பிளான் பண்றீங்க. அந்த பக்கம் கவர்மெண்ட் டாய்லெட் இருக்குது. பிரியாணி வாங்கி எங்க போவீங்க? ஏன் போவீங்க? அங்க போய் சாப்பிட போறீங்க, அந்த பக்கம் போவீங்க. அதே போலதான் தேவையில்லாத காரியத்தில் கால்கள் வைக்காத, தேவையில்லாத காரியத்தை சிந்திக்காத, தேவையில்லாத காரியத்தில் நுழையாத, தேவையில்லாத காரியத்தில் பேசாத, தேவையில்லாத காரியத்தில் உத்தரவு கொடுக்காத. அது உன்னோட வேலை இல்லை, அவரோட வேலை. வேற சிந்தை உனக்கு வேணாம். இயேசு சிந்தை அது மட்டும்தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அவர் சமூகத்துக்கு போகும்போது அவர் ரத்தம் நம்மை சுத்திகரிக்குமா. நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை உணர்த்துகிறது, அந்த வார்த்தை நம்மளுக்கு பலப்படுகிறது, அந்த வார்த்தை நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. அன்பான தேவ பிள்ளை, சில நேரங்களே நினைக்கலாம், நான் நன்றாகத்தான் விசுவாசிக்கிறேன், நான் நன்றாகத்தான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த சிந்தை வருது உங்களுக்கு கேள்வி இருக்கும். ஆனால் தானியேல் 1:8 பார்ப்போமானால், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. ஒரு தீர்மானம் கிறிஸ்துவுக்குள்ளாக. நல்லா புரிஞ்சுக்கங்களே. ஞானஸ்தானம் எடுக்கணும்னா ஒருத்தர் சொல்லி எடுக்கிறீங்களா, நீங்களே எடுக்கிறீங்களா? ஒரு தீர்மானம். இன்னைக்கு ஆண்டுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன்ட்டீங்க.
அந்த தீர்மானத்தை தானியேல் எடுத்தது போலத்தானே பார்சன தீர்மானம் எடுத்துக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். சில நேரத்தில் நாமும் தீர்மானத்தில் உறுதியா இருக்க வேண்டும். தேவனோட சிந்தை இருக்குமானால் உறுதியா இருப்போம். சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னா நான் திருப்பி ஒருத்தர் கிரண் மட்டும் தான் சொல்றேன், மட்டும் சொல்லவே மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாத. சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது, தீட்டானதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது, போகாத இடத்துக்கு போக கூடாதுன்னா வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னா ஐயோ அது முடியலையே, ஐயோ அது முடியலையே. ஆண்டு பாப்பார், பொறுத்து பொறுத்து பாப்பார். அல்லையா? திராணிக்கு மேலே அவரே சொல்லிட்டார், திராணிக்கு மேலே நீ சும்மா இருன்னு சொல்லியோ நீ சும்மா பேச நினச்சிக்க, உன் சிந்தை மாத்திரம் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? எப்போ பார்த்தாலும் ஊராமட்டு ஏதாவது ஒன்று போட்டு எதை பண்ணுங்க. ஒரு உதாரணம் கேட்குறேன், உன் மைண்டு மாறணும். எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிற உன் மைண்டு மாறணும். அதுக்கு எதில் நீங்கள் என்ன சொல்லுங்க சொல்யூஷன்? உங்களை தான் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பேசி எதை பண்ணிருக்கீங்க, உன் சிந்தை அப்படி இருக்கு. பிசாசு சிந்தை மாறணும்னு என்ன பண்ணும்? சாங் கேட்போம், அப்பயும் திருப்பி அதே தான் வரும். ஏன்னா சிந்தை முழுமையாக மாறணும்னா ஆண்டு ஒன்று அனுபவிச்சான்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம சிந்தை மாறிடும். என்னன்னு கேளுங்களேன், கேளுங்களா? என்ன ஜோர கேளுங்க. மவுத்தில் கேன்சர் கொடுத்தாரு வச்சுக்கோங்களேன், என்னது உனக்கு எப்போ பார்த்தாலும் ஐயோ மாத்திரை போடணும், டைமுக்கு போடணும், வீட்டுக்கு போகணும் சொல்லுங்க இல்லையா? உன் சிந்தை முழுமையா மாறிடும். நான் என்ன சொல்றேனே, எதுக்கு? ஹலோ பக்கத்தில் பாசல், எதுக்கு? எதுக்குமா? எதுக்குப்பா? உன் வீட்டு டோரை பார், வேற எதையும் பார்க்காத. உன் சிந்தையில் நில்லு, கர்த்தர் உன் கூட நிற்பார். தானியேல் ஒரு தீர்மானம், அன்னைக்கு நானும் மனைவி ஒரு தீர்மானிச்சோம். பணம் பெருசல்ல, கர்த்தரோட வார்த்தை, ஊழியம், வாஞ்சை எல்லாம் சொன்னோம். கர்த்தரோட தீர்மானத்தை இன்னைக்கு பலிபடுத்த கக்கரை உட்கார்ச்சிருக்காரு. அல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் கர்த்தர் கேட்காம செய்ய மாட்டோம். இன்னைக்கும் சொல்றேன், எனக்கு கொண்டு வந்து இப்ப கிதியோன் சடனா கோடி சொன்னாயிட்டார், ஒரு லாட்டரி டிக்கெட் அடிச்சு. சோத்திரம், இதை விசுவாசம். வரார் பாஸ்டர், இதாங்க 1 கோடி ரூபாய் வச்சுக்கோங்கன்றார். என்னது 1 கோடி ரூபா? ஐயோ கொடுங்க கேட்க மாட்டோம். வெயிட் பண்ணு, தேவ சமூகத்தில் வாங்காதானா வாங்க மாட்டேன், சீரியஸாக வாங்க மாட்டேன். எனக்கு 1 கோடி பெருசு இல்லைங்க, தெரு கோடியில் வாங்க மாட்டேன். ஏன்னா என் தேவனிடத்தை கொடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேன். இதே என்கிட்ட பேசுவார் திருப்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணு 2 கோடி அவர் அப்போ வாங்கிக்கொண்டுவார். உங்ககிட்ட வந்து பேசுவார் திருப்பி, 1 பத்தாது 2 போய் கொடுன்னு. என் தேவன் இடத்துல பேசணும், தேவங்கிட்ட பேசணும், அப்பதான் வாங்கும். சீரியஸ். அன்னைக்கு தீர்மானம் பண்ண நானும் மனைவி இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு இடத்த வாங்கணும், ஒரு இடத்த சந்திக்கணும், ஒரு இடத்துல பேசணும், ஒரு இடத்துல கொடுக்கணும், தேவன் அனுமதிச்சால் தான் செய்வோமே தவிர அது செய்ய மாட்டோம். சீரியஸ். இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு ரொம்ப சோத்திரம் பண்ணிருந்தோம். அல்லேலூயா. அப்போ நானும் நெல்சன் சகோதரர் ஒரு பேசினுக்கும் போது அப்போ ஜென்ரல் பேசினார், ஆமாம் மனைவிலாம் கொண்டாடுறாங்க, நாளைக்கு இதில் போகிறாங்க உமன்ஸ் டேன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார் 2023 பிரதர் சொன்னார், 2023 பர்ஸு கொடுத்தீங்க லேடிஸ்க்குலான்னு. ஆமாம் 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 அப்படின்னு. அப்போ சொன்னேன், அன்றைக்கி ஒரு காக்கா வந்தது, கவர் பர்ஸு கொடுத்து, அதுக்கப்புறம் காக்கா வரலன்னு சொல்லிட்டு வந்தேன்னா மறுநாள் நேற்று ஒரு காக்கா வந்துடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஒரு மணி சொல்லுவாங்க, காக்கா தானா தேடி வரும், பழம் நகிழ்ந்து பாலில் விழுந்தா அதோட டேஸ்டே வேற, கல்லடிச்சு போனா வேஸ்ட். தேவனோட சிந்தையில் இருக்கும் பொழுது தீர்மான தானியேல் எடுத்தான். அதனால சிங்கம் வந்தாலும் சிங்கத்தால சேதம் வரல. உன் தீர்மானம் தேவ சிந்தையா இருக்கும்போது பிலிப்பியர் 3:13-14 சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பரலோகத்துக்கு எது போற வழி அவர் சிந்தையில ஓடுறது மட்டும் நம்ம நோக்கமா இருக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கணும். தாவீது சொல்கிறார், சங்கீதம் 119:10-11 சொல்லுகிறது, என் முழு இருதயத்தோடு தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து சிந்தையில ஜெயிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் ஒட்டி இருக்கிற உறவுகளை துண்டித்து
ஒரு தீர்மானம் எடுக்கின்றோமோ அன்றைக்கு சிந்தையில ஒரு ஜெயம் வரும். யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பதான் நீங்க எதிர்த்து நின்றாதான் பிசாசு ஓடிப்போம். இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாம் பிசாசுக்கு தலைவாரி இடுப்புல உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னது? பிசாசுக்கு தலைவாரி, பொன் பிசாசா இருந்தா பூ வச்சு அழகா இடுப்புல உட்கார வச்சுன்னு போதுங்க. ஜென்ஸா இருந்தா கோட் ஷூட் மோடி கூட்டு போட்டு பிசாசு உட்கார வச்சுன்னு போதுங்க. எதிர்த்து நில்லுங்கன்னு வசனம் சொல்லுது. எங்க எதிர்த்து நில்லு சொல்ல? நம்ம we should be bold in everything. தீர்மானத்தில் இருக்கணும். இயேசுவின் சாயலா வந்துட்டேன். இயேசுவின் சிந்தையில இருக்கிற 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை என்ன கொடுத்திருக்காரு? தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, மத்திய 4:10-11 சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். விலகி பண்றதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அவரோட ரத்தத்தை பானம் பண்ணுகிற நாம், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம், சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தத்தை கண்ணும் பொழுது நாமும் பிசாசை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? அப்பால போ சொத்தானே என்று எழுதியிருக்கிறபடி வார்த்தை உரிமை கொள்ளும் பொழுது உன் சிந்தை பரிசுத்தப்படும், உன் சிந்தையினால் அறிவு பரிசுத்தப்படும், உன் உணர்ச்சி பரிசுத்தப்படும், உன் பேச்சு பரிசுத்தப்படும். சகல சொல்லிக் கொண்டு போகல என்றால் நீ இயேசுவின் சாயலாக மாறுகிறாய். சகீரா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. அவர் ஆவியினால இருந்தா தான் தீர்மானம் எடுக்க முடியுமே தவிர இல்லை என்றால் தீர்மானம் எடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னோட இருக்கிறவன் பெரியவர். தெளிந்த புத்தி இருக்கணும். ஒரு ராஜா இருந்தோம், சொல்லி முடிக்கிற 3 ஹெல்ப்பர் இருந்தாங்க கூட. அது 3 ஹெல்ப்பர், அந்த 3 இந்த 3 வேற 3 ஹெல்ப்பர் கூட இருந்தாங்க. ராஜா சொன்னாரா, நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும். ஓகே, நல்லா கிரீடத்தை வச்சு போறாரா, குதிரையில் போயிட்டு இருக்கார். மரத்தில் மாட்டி கிரீடம் கீழே விழுந்துருச்சு. அவரும் போயிட்டார். தூரமாக வந்து கேட்குறாரு, ஏய் 3 பேர் பின்னாடி வரீங்களே, கிரீடம் விழுந்ததை சொல்லக்கூடாதான். உடனே அவனு கேட்டானுங்களாம், நீங்கள் சொல்லலையே நாங்களாம். எது? சரி ஓகே. திரும்பி போனாங்களாம். கொஞ்சம் ரொம்ப தூரம் போயினேங்கிறாங்க. அல்லது ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாராம், இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும். லாஸ்ட்டாக குதிரை மேலே ஏறிடுச்சான். மலை மேலே கீழே விழுந்தா பள்ளம். டே என்னை காப்பாத்துங்கடான்றாராம். 3 பேர் ஜந்தோ காணுக்கிறாங்களாம். என்னது, நீங்கள் எதுவுமே சொல்லலையே. இன்னைக்கு அந்த ஜந்துகளை போல இல்லை, எல்லாமே சொல்கிறேன். காதுள்ளவன் தன் சுய சிந்தை அல்ல தேவ சிந்தையாக இருக்கணும். நல்ல தகப்பனே, இந்த திருவரு பந்தி எடுப்பதற்கு முன்பாக உன் பிள்ளைகளோட சிந்தையில உட்கார்ந்து இருக்கிறவனை இயேசு நாமத்தில் நான் அப்புறப்படுத்துகிறேன். பரிசுத்த சிந்தை, தேவையில்லாத சிந்தை அல்ல, பரிசுத்த சிந்தை, உலக சிந்தை அல்ல, ஐஸ்வர்யத்தின் சிந்தை அல்ல, பொறுமையோட ஓட கடவான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக தேவ பிரசன்னம் பிள்ளைகள் ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் உங்களோட வார்த்தையினால எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று ரகசியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். பழைய வித்துகள் சாக வேண்டும், புதிய வித்துகள் வர வேண்டும். அது இயேசுவின் சாயலாக மாற வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அன்பான தேவ பிள்ளைகளே, சிந்தையை மாற்றிக்கொள். கர்த்தர் மாற்ற வேண்டியதை கர்த்தர் மாற்றுவார். நீ சிந்தையை மாற்றிக்கொள்ளும் பொழுது மாற்ற வேண்டியதை கர்த்தர் மாற்றுவார். இயேசு நாமத்தில் நன்றி செலுத்தி வந்த யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.